அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இன்னைக்கு குர்ஆனுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்குது, ரசூலோட வாழ்க்கை இருக்குது. எது விளக்கம்னு நம்ம சொல்லுவோம்னா ரசூலோட வாழ்க்கையை தான் விளக்கம்னு சொல்லுவோம். அந்த விளக்கத்தில் அந்த விளக்கம் மூணாக வெளிப்படும். உதாரணத்துக்கு ரசூல்லாவுடைய சொல், ரசூல்லாவுடைய செயல், ரசூல்லா கொடுத்த அங்கீகாரம். இந்த மூணு விஷயம், இது மூணுக்குள்ளே தான் சொல் செயல் அங்கீகாரம். இதுதான் ரசூலோட வழிகாட்டல், வாழ்வியல், சுன்னா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இதுதான் ரசூல்லாட்டின்னு வெளிப்பட்டது வாழ்க்கை முறையாக. அதாவது பார்த்தீங்கன்னா சொல், அதாவது வாயால் ஏவியிருப்பாங்க, பிறரை திட்டாதீங்க, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுங்க, அப்புறம் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, யாரையும் ஏசாதீங்க, தான தர்மம் செய்யுங்க, இப்படி தான் தொழுவுன்னு உச்சரிக்கணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இப்படி தான் உச்சரிக்கணும் இந்த வார்த்தைகளை. இதெல்லாம் வாயால் அவங்க சொல்லிக் கொடுத்தது சொல். செயல் பார்த்தீங்கன்னா ஒரு செயல்முறை செஞ்சு காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்படி தான் தக்பீர் கட்டுன்னு, இப்படி தான் அத்தஹியாத்து ஓதுன்னு, அதேமாரி ருக்கு சஜிதா இப்படி தான் செய்யணும், தவாப்பு இப்படி தான் சுற்றுன்னு, காபத்தில் அப்படி தான் சுற்றுன்னு, அதேமாரி இன்னும் நிறைய விஷயங்கள் செயல். அப்புறம் அங்கீகாரம், மூணாவது அங்கீகாரங்கிறது பார்த்தீங்கன்னா ரசூல்லா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க, மேபி செய்யாமல் இருந்தாலும் மற்றவங்க செய்கிறத அவங்க தடுத்திருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ரசூல்லாவுக்கு ஏதோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரசூல்லாவுக்கு ஒரு உணவு வைக்கப்படுது, ஏதோ மாமிசம் வைக்கப்படுது, கறி, அது ஒட்டக கறின்னு நினைக்கிறேன், அது ரசூல்லாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கறி, அது ரசூல்லா சாப்பிடல. ஏன்னா தனிப்பட்ட கருத்து எல்லாருக்குமே இருக்கும்ல, வேணான்னு சொல்லிட்டு, இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல்லா அதை சாப்பிடல, ஆனால் மற்ற சஹாபாக்கள் சாப்பிடும்போது அதை தடுக்கவும் செய்யலை. அப்போ அந்த செயலை பார்த்துட்டு ரசூல்லா அப்படியே அமைதியாக ஒன்றும் எதிர்ப்பு பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு அங்கீகாரம் இருக்குன்னு அர்த்தம். மௌன சம்மதத்துக்கு அடையாளம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்போ ரசூலோட வாழ்க்கை எப்படி வெளிப்படும்? ஒன்று சொல், செயல், அங்கீகாரம். இந்த மூணு வழியில தான் ரசூலோட வாழ்க்கை வெளியில் வரும். இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, சில பேர் குர்ஆனை அவங்களே படிச்சுக்கிட்டு அவங்களே ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் 3:7 நினைக்கிறேன், 3:7. இதில் முஹக்கமாத்து முத்தஷாபிஹாத்து 2 விதமான வசனங்கள் இருக்கும். ஒரு வசனம் கிளியராக இருக்கும், இன்னொரு வசனம் இருக்கிறது பல கருத்து தரக்கூடியதாக இருக்கும். அதோட உண்மையான அர்த்தங்களை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், வேறு யாரும் அறிய முடியாது. கல்வியாளர்கள் எப்படின்னா, இது கண்டிப்பாக அல்லாட்டின்னு வந்தது தான், அது நமக்கு புரியலன்றாலும் அது அல்லாட்டின்னு வந்தது தான், அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொள்வது. புரியுதா? அல்லாஹ் சொல்கிற எதுலேயும் அறிவை நுழைக்கக்கூடாது. காரணம், அல்லாவே நம்ம அறிவால் தான் ஏற்றிருக்கோம். சரியா? நம்மளுக்கு அல்லாவோட கமாண்டு தான், கட்டளைகள் தான் என்னங்கிறது தான் முக்கியமே தவிர அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒன்றும் நம்ம செய்ய போகிறதில்ல. அப்படி ஒன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஏற்றுப்பேன்டா அது மிகப்பெரிய தவறாகிடும். உதாரணத்தை சிந்தித்து தான் ஏற்றுப்பேன் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, சிந்தனை எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பால் மாதிரி இருக்குது, ஒரு தூரத்தில் ஒரு பால் மாதிரி கிடக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன பால் மாதிரி கிடக்கு, அது ஒருவேளை நூல்கண்டா, இல்லை ரப்பர் பாலா, இல்லை கார்க்கு பாலா, இல்லை உருண்டே ஒருத்தவங்க யாராவது பேப்பர் கசக்கி போட்டிருக்காங்களான்னு, இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் எப்போ வருதுன்னா அதை நீங்கள் பார்த்த பிறகு தான் அதுலேருந்து தான் இத்தனை எண்ண ஓட்டங்கள் பிறக்குது. ஸோ பார்க்காத ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியாது, திங்க் பண்ணாத விஷயத்தை ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ சொர்க்க நரகத்ததெல்லாம் நம்ம பார்த்து திங்க் பண்ணி ஏற்றுக்கல, அல்லாஹ் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு ஏற்றுக்கிறோம். சரியா? அதாவது இந்த உலகத்தில் 2 விதமான நம்பிக்கை இருக்குது அல்லாஹ் மேலே. ஒன்று, அல்லாஹ் சொன்னதை நம்ம கண் கூட பார்த்து நம்புறது. இன்னொன்று, அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம புலன்களுக்கு எட்டாட்டியும் அல்லாஹ் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அதுதான் உண்மை, நமக்கு புரியாட்டியும் நமக்கு புலப்படாட்டியும் அதான் உண்மைன்னு சொல்லி நம்புறது. அல்லாஹ் சொல்கிறான்னு குர்ஆனில், புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புலப்படும் விஷயத்த சொல்கிறான். ஒட்டகத்தை பாருங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், மழையெல்லாம் எப்படி பெய்யுது, வானெல்லாம் உழுவாமல் இருக்குன்னு, இதெல்லாம் நம்மளுக்கு புலப்படக்கூடிய விஷயம். ஸோ அல்லாஹ் நம்மளை நம்பிக்கை கொள்ள சொல்கிறான். நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களின் இந்த மாதிரி எல்லாம் பேசுவான். நம்பிக்கையில் 2 வகை இருக்குது. ஒன்று, அல்லாஹ் சொன்னதை நமக்கு புலப்படாட்டியும் நம்புறது. இன்னொன்று அல்லாஹ் சொன்னதை புலன்களுக்கு எட்டி அதை பார்த்து அப்படி இது பண்ணி உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்புறது. ஓகேவா? புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இப்போ சொர்க்க நரகம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். இன்னொன்று, அல்லாஹ் சொன்னதை பார்த்து நம்புறது. சரி, ஓகேவா? 2 நம்பிக்கை. ஒன்று அல்லாஹ் சொன்னதை பார்க்காம நம்புறது, இன்னொன்று அல்லாஹ் சொல்கிறத பார்த்து நம்புறது. ஓகேவா? அல்லாஹ் சொல்கிற எதுலேயும் அறிவை நுழைக்கக்கூடாது. ஏன்டா அல்லாவே நம்ம அறிவால் தான் ஏற்றுருக்கோம். ஓகேவா? அல்லாஹ் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போயிடணும். சரியா? ஈமான் கொள்கிற விஷயம் இருக்குது. அல்லாவை நம்பணும், மலக்குகளை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதரை நம்பணும், விதியை நம்பணும், மூத்து பிறகு வாழ்க்கை இருக்குன்னு நம்பணும்னு சொல்லிட்டு, இது அல்லாவை நம்ம பார்க்கவே இல்லை. அதை நம்பாமல் இருக்க முடியுமா? அல்லாண்டு ஒருத்தன் இருக்கான்னு நம்மளை சுற்றி இருக்கிறத வச்சு நம்புகிறோம்.
வேதங்கள் நம்பணுங்கிற. இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் நம்ம பார்த்தோமான்னு தெரியல. குரான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வேதத்தை பார்த்தோமா அப்படின்ட்டா பார்க்கல. இஞ்சில தௌராத்து இதெல்லாம் நம்ம பார்க்கல. அதுமாதிரி நபிமார்களை நம்பணுங்கிறாங்க. நபிமார்களை நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம நபியை கூட நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ நம்புகிறோம். அதுமாதிரி தான் மௌத்து பிறகு வாழ்க்கை இருக்குது, சொர்க்க நரகம் இருக்குது, விதின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அல்லாஹ் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு நம்பணும். சந்தேகத்துக்கு இடமீறி நம்பணும். ஓகேவா? அப்போ நம்பிக்கையில் 2 வகை நம்பிக்கை இருக்குது. அல்லாவை ஏற்றுக்கிட்ட பிறகு அல்லாவை ஏற்றுக்கிற வரைக்கும் அறிவை கொண்டு நல்லா சிந்திச்சு எல்லாத்தையும் பார்த்து அல்லாவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிற எதுலேயும் அறிவை நுழைக்கக்கூடாது. ஏன்டா அல்லாவே நம்ம அறிவால் தான் ஏற்றுருக்கோம். குரான் ரசூலோட வாழ்க்கை முறை அப்படியே கரெக்டானது அப்படியே எடுத்துக்கிட்டு அழகாக வந்துடணும். ஓகேவா? இப்போது எதுக்காக சொல்ல வரேன்டா, குரானுக்கு சில பேர் அவங்களே படிச்சுக்கிட்டு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நானே விளக்கத்தை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. குரானில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வசனங்கள் 3:7 அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதாவது முஹக்கமாத்து முத்தஷாபிஹாத்துன்னு இந்த 2 வகையான வசனங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு சில வசனங்கள் படிக்கும்போது எங்களுக்கும் ஒரே மாதிரியே புரியும். உலகத்திற்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியே புரியும். மது அருந்தாதீர்கள்னா அந்த உலகத்திற்கு எல்லாருக்குமே புரியும். உங்களுக்கு எனக்கும் இந்த குரான் வசனம் இந்த உலகத்தில் யார் படித்தாலும் ஒரே மாதிரியே புரியும். அதான் அந்த மது குடிக்காதீங்க, புறம் பேசாதீங்க, திருடாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் படித்தாலும் ஒரே மாதிரி புரியும். ஆனால் ஒரு சில வசனங்கள் இந்த ஷாபியாத வசனம் அது பல கருத்து தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதோட உண்மையான விளக்கத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டாருன்னு சொல்கிறான். சரியா? அதேமாதிரி ஆயத்தில் குறிச்சில் ஒரு வார்த்தை வரும், அவனோட அனுமதியின்றி அவன் ஞானத்திலேருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது அல்லாவோட அனுமதி இல்லாமல் அல்லாட்டையும் நம்ம கல்வி கற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அதில் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, குரானுக்கு ரசூலுல்லாவுடைய இது தான் வாழ்க்கை முறை தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ நான் ஒரு பச்சை கலரில் ஒரு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், ஒரு சாக்லேட் கேக் செஞ்சுட்டு வரேன், ஒரு மண் கலரில் ஒரு சாணி கலரில் ஒரு கேக் செஞ்சு நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? அந்த உலகத்தில் என்ன கடையில் போய் விற்கும் போது ஏற்றருக்கு சொல்லுவாங்க, இது என்ன சாணி கலரில் இருக்குது, சேறு கலரில் இருக்குது, இது சேத்துல செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை நான் சாக்லேட்டில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? திருப்பி ஒரு 10 பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இல்லைன்னா தம்பி ஒரு மாதிரி சேறு கலரில் இருக்கே, அது சேத்துல தானே செஞ்சீங்க. இல்லைங்க சாக்லேட்டில் தாங்க நான் செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். திருப்பி அந்த ஊரே என்கிட்ட சொல்லுது, நீங்கள் சாக்லேட்டில் செய்யலை, அது சேரில் தான் செஞ்சுருக்கீங்க. சேறு கலரும் சாக்லேட்டும் ஒரே மாதிரி கலர் இருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்ச சாக்லேட் கேட்கும் அந்த சேரும் ஒரே கலர் இருக்குது பாருங்கள், நீங்கள் சேத்துல தான் இது செஞ்சுருக்கீங்கிறாங்க. இல்லைங்க நான் சாக்லேட்டை தான் செஞ்சேன்னு சொல்கிறேன். இந்த உலகமே என்கிட்ட சொல்லுது, நீங்கள் இதை சேத்துல தான் செஞ்சுருக்கிறீங்க, சேறு கலரில் இருக்குன்ட்டு. இல்லை, இது நான் சாக்லேட்டு தான் செஞ்சேங்க. ஏன் என் முன்னாடி உலகமே திரண்டு வந்தாலும் நான் இதை கரெக்டாக ஆணித்தனமாக இதை நான் சாக்லேட்டில் தான் செஞ்சேன்னு சொல்கிறேன்டா. இதை செஞ்சவன் நான் தான், எனக்கு அதை பற்றி தெரியும். அதே மாதிரி அதுக்கு அந்த கேக்குக்கு இந்த உலகத்தில் இருக்க யார் என்ன மாதிரி வியாக்கியானம் கொடுத்தாலும் என்ன மாதிரி விளக்கம் கொடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஏன்டா அதை உருவாக்குனது நான் தான். எனக்கு தான் அதோட மூலக்கு தெரியும், அதோட எக்ஸ்பைரி டேட்டு தெரியும், அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியும், அது எப்படி மக்களுக்கு பீஸ் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம் அதை உருவாக்குன எனக்கு தான் தெரியும். சரியா? அப்போ இந்த குரான் யாருக்கு அருளப்பட்டதோ அவங்க தானே அதுக்கு சரியான விளக்கமாக கொடுக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் ஒரு கேக் செஞ்சுருக்கேன், அது சேறு கலரில் இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து என்ன சேருன்னு சொன்னாலும் இல்லை நான் சாக்லேட் தான் செஞ்சேன், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அது எனக்கு நான் என் மூலமாக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் விற்கப்பட்டிருக்கு பேக்கரியில். சரியா? அதேமாரி யாருக்கு குரான் அருளப்பட்டுச்சோ அவங்க தான் அதுக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியுமே தவிர வேறு யார் விளக்கம் சொன்னாலும் அந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் சொன்னாலும் அதுக்கு சரியாக வராது. ஸோ இதான் கான்செப்ட். ஓகேவா? குரான் ரசூலோட வாழ்க்கை முறை சொன்னான், அது பேணிட்டு அழகாக அப்படியே நான் வந்துக்கிட்டே இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோவில். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் குரானை சிந்திக்கத்தானே சொல்கிறான், அதனால் குரானை சிந்திச்சு நாங்களே சிந்திச்சு அதுலேருந்து புதுசாக அறிவை எடுத்துக்கிறது, விளக்கத்தை எடுத்துக்கிறது என்ன தவறு இருக்குது? அல்லாவே குரானை சிந்திக்கத்தானே சொல்கிறான், நீங்கள் குரானை சிந்திக்க வேணான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹ் குரானை சிந்திக்க வேணான்னு சொல்லலை. சரியா? அப்படி குரானை சிந்திச்சு தான் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டா முழுமையாக புலன்களுக்கு மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள்னு அல்லாஹ் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நான் திங்க் பண்ணி தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை சார்ந்து சிந்தனைகள் நிறையா இதுவாக இருக்குமோ அதுவாக நிறையா வரும், அதில் எது சரின்னு பார்த்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அதை சரி நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறோம், புலன்களுக்கு எட்டாத மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள்ன்றது.
அப்போ என்ன அர்த்தம்னா உனக்கு புலன்களுக்கு எட்டாட்டியாக நம்பக்கூடிய விஷயமும் உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க நல்லா. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, இப்போது எனக்கு வந்து இந்த மேக்ஸில் அல்ஜிப்ராங்கிற சம்மு தெரியல அப்படின்டா அப்படி ஒரு சம்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு அது தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பூனையை வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம்னா அந்த புது பூனை சின்ன கொண்டு குட்டியிலன்னு வளர்க்குறோன்னா அந்த பூனைக்கு வந்து இந்த வீடு தான் உலகம். இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அது வந்து வாழ்ந்துருக்கு. வெளியில் என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியல. ஏன்டா அந்த இடத்துக்கு அது போகல. அதோட புலன்கள் வந்து வெளியில் பார்க்கல, கண்ணால் வெளியில் பார்க்கல, வெளியில் உள்ள சவுண்டை காதில் கேட்கல. அப்படிங்கும் போது பூனைக்கு வந்து இந்த வீடு தான் உலகம். ஏன்டா வெளியில் அது போவே இல்லை பிறந்ததுலேருந்து. ஸோ வெளியில் ஒரு இடம் இருக்கிறது அந்த பூனைக்கு தெரியலங்கிறதுக்காக வெளியில் ஒரு இடமே இல்லைன்னு அர்த்தமா? அந்த பூனைக்கு அறிவு அவ்வளோதான், நம்ம சுருக்கி வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளேயே அதோட அறிவை. அதேமாதிரி அல்லா தஆலா இந்த நம்மளோட அறிவை வந்து இந்த உலக அளவுக்கு மட்டும்தான், இந்த உலகத்துக்குள்ளேயே லெவலாக வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்டா, குரானை சிந்தித்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்டா சிந்தித்து ஏற்றுக்கலாம். ஆனால் எதை சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அல்லாவே அதில் சொல்லிடுவான். எப்படின்னா எந்தெந்த ஆயத்தில் நம்ம சிந்தித்து ஏற்றுக்கணுமோ அல்லாஹ் அந்த ஆயத்தை கடைசியிலேயே வந்து அவர்கள் சிந்திக்க வேணாமா, அவர்கள் உள்ளம் பூட்டு போட்டிருக்கா, அவர்கள் இதை உணர வேணாமா, அவர்கள் இதை சிந்திக்க வேணாமா அப்படின்னு அதிலேயே எழுதிடுவான். எப்படி ஒட்டங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்க பாருங்க, அதை அவர்கள் சிந்திக்க வேணாமா. இந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஆயத்தெல்லாம் சிந்திக்கணுமோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்து கடைசியிலேயே அவர்கள் சிந்திக்க வேணாமா அப்படின்னு அதிலே அல்லாஹ் சேர்த்துருவோம். ஸோ இதான் புரிதல். அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் போய் சிந்திச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு புதுசாக நம்மளுக்கு கண்ணாமன்னு வந்துக்கிட்டு ஸோ அதனால் என்னென்னா அல்லாஹ் குரானை தெளிவாக சொல்லிட்டான். இந்த குரானில் எந்த சந்தேகமும் இல்லை, பயபக்தி உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். அதேமாரி வந்து புலன்களுக்கு எட்டாத வெற்றி மீது நம்பிக்கை கொள்வார்கள். அதேமாரி புலன்களுக்கு எட்டக்கூடியதையும் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இதை சிந்திக்க வேணாமான்னு கடைசியில் சேர்த்துருவான் அந்த ஆயத்தில். அதை மட்டும் சிந்தித்து ஏற்றுக்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலா சிந்திக்க வேணாமான்னு சொல்கிறானோ அந்த ஆயத்தெலாம் நம்மளை சுற்றி இந்த பூமியில் நம்ம புலப்படுற மாதிரியே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் நான் தான் சொன்னேன், திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறா இருந்தால் சிந்தனை ஓட்டம் வரணும் அப்படின்ட்டா நமக்கு புலப்பட்டால் தான் அது சம்மந்தமாக சிந்தனைகள் எழும். ஓகேவா? சும்மா எழாது. அப்போ அல்லாஹ் நீங்கள் சிந்திக்க வேணாமா அப்படின்ட்டு எந்த ஆயத்தில் கடைசியில் போடுறானோ அதை மட்டும் நம்ம சிந்திச்சா அது நமக்கு புலக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். சிந்தித்து நம்ம ஏற்றுக்கிறாமல் இருக்கும். ஸோ இதான் எந்த ஆயத்தை நம்ம சிந்திக்கணுமோ அல்லாஹ் தஆலா கடைசியிலே போட்டுருவோம். அந்த ஆயத்திலே சிந்திக்க வேணாமா, அவர்கள் இதை உணர வேணாமா, இந்த மாதிரிலாம் கேள்வியே எழுப்போம். அப்போ குரானை நம்ம சிந்திக்க வேணாமா நல்ல ஆயத்தில் சொல்கிறான். அந்த ஆயத்துக்களை சிந்திக்கும் போது என்ன பிறக்கம்னு பார்த்தீங்கன்னா அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறாங்கிறது மட்டும்தான் அந்த ஆயத்தை சிந்திக்கும் போது அதுலேன்னு வெளிப்படும். ஓகேவா? மற்றபடி அதில் அந்த குரானை சிந்திக்கிறது மூலமாக புது வணக்க வழிபாடோ புதிய ஹலால் ஹராமோ சட்டத்திட்டங்களோ இந்த மாதிரி எதுவுமே அதில் வெளிப்படாது. ஏன்டா எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து ரசூல்லா மூலமாக நம்மளுக்கு சொல்லிட்டான். குரானில் ஹலால் ஹராம் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, வணக்க வழிபாடு எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம டேரெக்டாக அணுகும் போது கிடைக்கிற விளக்கத்தை விட குழப்பத்தை விட அது ரசூல்லா மூலமாக நம்ம அதை உள்வாங்கி நம்ம இது பண்ணுறோங்கும் போது நம்மளுக்கு நல்ல நேரான தெளிவான பாதை கிடைக்கும். ஸோ அப்போ குரானை வந்து நம்ம சிந்தித்து ஏற்றுக்கலாம். எந்த வசனத்தை சிந்திக்கணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா வந்து அவர்கள் இந்த வசனங்களை சிந்திக்க வேணாமா, அவர் உள்ளம் பூட்டு போட்டுருப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். ஸோ அந்த மாதிரி வசனங்களை சிந்திக்கும் போது அதுலேருந்து புது வணக்க வழிபாடோ ஹலால் ஹராமோ சட்டத்திட்டங்களோ எதுவுமே பிறக்காது. அல்லாண்டு ஒருத்தன் இருக்காங்கிறது மட்டும்தான் அந்த ஆயத்தை சிந்திக்கும் போது பிறக்கும். பாருங்கள், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு பாருங்கள், நல்லா சொல்கிறான். ஸோ அந்த ஆயத்தை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு புது வணக்க வழிபாடு பிறக்குதா, இல்லை அதில் புது ஹலால் ஹராம் பிறக்குதா, ஒரு சட்டத்திட்டம் பிறக்குதா? இல்லை. ஆமாம் கரெக்டாக படைச்சிருக்கு பாரு. அது பாலைவனத்தில் நடக்கிறதுக்காக உயரமான கால்கள், இந்த சின்ன சின்ன கால்கள் வச்சு நடந்து போனால் கால் மாட்டிக்கும், உள்ளே போயிட்டு வரும். அதேமாரி அது கண் எப்படி அந்த லேயர் மாதிரி மூடிக்குமா, மண் படாமல் கண் லேயர் மாதிரி மூடிக்குமா. பாலைவனத்தில் வந்து புயல் காற்று அடிக்காமல கண் அழகாக மூடிக்குது பாரு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். அதேமாரி பாலைவனத்தில் எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்காது, நம்ம ஊர் மாதிரி எங்கே போனால் போய் வாங்கிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஒட்டகம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே தண்ணியை வந்து வயிற்றுக்குள்ளேயே சேவ் பண்ணி வச்சுக்குமா. அப்போ இதெல்லாம் யார் கரெக்டாக இது பண்ணால், அப்போ ஏதோ படைப்பாளன் இதுக்கு யாரோ டிசைன் ஒருத்தன் பண்ணியிருக்காங்கிற படைப்பாளன் ஒருத்தன் இருக்காங்கிறது தான் குரானை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிற ஆயத்தை படிக்கும்போது அதுலேன்னு வெளிப்படமே தவிர அதுலேன்னு வேறு புது வணக்க வழிபாடோ ஹலால் ஹராமோ சட்டத்திட்டம் இதெல்லாம் பிறக்காது. நம்மளுக்கு குரான் அதில் படிக்கிறோம், அதை ரசூல்லா எப்படி வழிகாட்டினாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு அதை ரசூல்லா வாழ்க்கை மூலமே எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.